அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜூலை 5, 2025 சனிக்கிழமை. காலை நேரம் மணி 6. ரைட் நவ் நம்ம லொக்கேஷன் கர்நாடகா, தும்கூர் டிஸ்ட்ரிக். தும்கூர் மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வெளியே இருக்கும். இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம நைட்டு தூங்கணும். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய படுக்கை. இங்கே நம்ம வண்டி நிற்கிது. ஸோ நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தோம். பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவர் நமக்கு பர்மிஷன் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இன்றைய நாள் நம்ம எல்லோருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும். நல்ல அமைதியான சூழலுங்க இந்த பங்க்கில். எனக்கு ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த பங்க்கில் வந்து ஸ்டே பண்ணதில் ஒரு சின்ன கதையே இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த லொக்கேஷன்லேருந்து பாருங்கள், இது லெஃப்ட் சைடு, சரிங்களா? லெஃப்டில் போகிறோம் இல்லையா, அதுதான் தும்கூர் போகிறக்கான ரூட். ஸோ நேற்று நைட்டு வந்து நான் ஒரு 7 மணிக்கு இங்கேருந்து ஒரு கடையில் ஒரு கடையில் சாப்பிட்டு கிளம்புனேன். பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது இல்லையா, அங்கே தான் சாப்பிட்டு கிளம்புனேன். அப்போவே அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த பங்க்கில் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும், அவர் ஓகே சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே அப்படின்ட்டு, சரி இருங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு தும்கூர் வரைக்கும் ஏதோ போக முடியுமா, அங்கேயும் இதே மாதிரி பங்க்கெல்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒரு 4-5 பங்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னாரு. அது ஒரு 28 கிலோமீட்டர் தூரம் இங்கேருந்து. நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்லாம் போயிட்டு எல்லாம் அப்படியே டவுனோடைய சாயலெல்லாம் அப்படியே வழியில் வர ஆரம்பிச்சிது. எனக்கு அப்படியே மைண்டே சரியில்லை, எல்லாம் கசகசன்னு இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அமைதியே இல்லை அப்படின்ட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே ஒருக்கா வந்து திரும்பினேன். ரிட்டன் போயிடலாம், அதே பங்க்குக்கு போயிடலாம். அப்புறம் திரும்பிட்டு மறுபடியும் சரி வேண்டாவா, முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது, நேராக போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அப்புறம் ஒரு 18 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே தும்கூர் டவுன் பக்கம் வரைக்கும் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு எனக்கு என்னமோ மனசு சொல்லுச்சு. சரி அப்படின்ட்டு தான் ரிட்டன் இந்த பங்க்குக்கு வந்தேன். ரொம்ப ஒரு அமைதியான சூழல். கேட்ட உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு, அனுமதி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாருங்கள், இந்த பங்க்குக்கு பக்கத்தில் லொக்கேஷனில் இந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பறவைகளுடைய சத்தம்லாம் அப்படியே காலை நேரம் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கு. நான் நினச்சிட்டே வந்தேன், கடவுளே இவ்வளோ தூரம் ரிட்டன் மறுபடியும் போகிறோம், அவர் அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும், எதுவும் ஏமாற்றம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வந்தேன். அதே மாதிரி ஏமாற்றம் ஆகலை, ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு லொக்கேஷன். உள்ளே ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போகிறக்கான வழி இது. பாக்கு மரங்கள், பறவைகளுடைய சப்தங்கள் எல்லாம் இருக்குங்க. லெஃப்டில் போனால் தும்கூர், ரைட்டில் போனோம் அப்படின்னா பெங்களூர். மட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, 70 கிலோமீட்டர். அதுதான் ஒரு ஜங்ஷன் மாதிரி நமக்கு. ஓகே பங்க்கில் 2 பேர் தான் டியூட்டியில் இருந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சரி, அப்படியே நம்ம தொடர்ந்து போகலாம். இதாங்க நம்ம நைட்டு தூங்கின இடம். எவ்வளோ அமைதி அழகாக இருக்கு இல்லையா? மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு இரவுங்க. எத்தனையோ நாள் பெட்ரோல் பங்க்லலாம் தூங்கியிருக்கேன், அமைதியான தருணங்கள்லாம் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அது கூட இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதிகபட்சம் நான் ட்ராவல் பண்ணும்போது பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணதில் எனக்கு எந்த டிஸ்டர்பும் பெருசாக இருந்தது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல கொசுக்கடி அப்படி இப்படின்னு இருந்திருக்கு, மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், எவ்வளோ அமைதியான இடம். இங்கே தான் நம்ம தூங்கினோம், மறக்க முடியாது இந்த லொக்கேஷன். Kape.
नहीं आप कर लीजिए, मैं कर लेता हूँ, हो जाएगा। यहाँ भी होगा। மணி 6:50 இங்கிருந்து அப்படியே கிளம்புறோம். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மைண்டு பாடி எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கும்போது எகைன் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய நாள், ஒரு அனதர் டே அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே அது நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய ட்ராவலாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அது மாதிரி கண்டிப்பாக அவருக்கு தேங்க்யூ சொல்லணும். நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போது அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு நியூ பிகினிங், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடம்பு வலியெல்லாம் அப்படியே சுத்தமாக ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ உற்சாகமாகிருச்சு. நல்லா இருக்குது. அப்படியே தொடர்ந்து போகிறோம். தும்கூர் பக்கத்தில் சின்ன சின்ன வில்லேஜஸ், அதில் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். வயலில் பார்த்தீங்கன்னா பச்சை கிளிகள் எல்லாம் அப்படியே பறந்து திரியுது. அருமையாக இருக்குங்க பார்க்குறக்கு. வீடியோவில் அந்தளவு கேப்சர் ஆகுமான்னு தெரியல. ஓகே, சின்ன சின்ன கிராமங்கள், எல்லாம் விவசாய கிராமங்கள். நல்லா இருக்கு, பச்சை பசேல்னு, காற்று சூப்பராக இருக்கு. ஓ, சின்னதாக ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறாங்க. ஓகே, என்ன பாக்கு மரமா? ஆமாம், பாக்கு மரம். மட்டூர் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர். பட் இந்த கிராமங்களுடைய பேர்லாம் நமக்கு சரியா தெரியல. ஓகே, இப்போ டைம் 8 ஆச்சுங்க. இது வந்து குளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன டவுன். வில்லேஜ் ஏரியாலாம் தாண்டிட்டு நம்ம டவுன் சைடு வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஏரியாலாம் இருந்தது. நம்ம அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு, நமக்கு டவுனே ரொம்ப பிடிக்காது எப்போவுமே. அதனால் அதை தாண்டி டிராஃபிக்லாம் தாண்டி வெளியே வந்துட்டோம். பாருங்கள், 574 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வரைக்கும். 574 கிலோமீட்டர். ஓகே, அந்த டவுனை தாண்டி அப்படியே ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது, ரங்கநாதர் கோவில். நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் எப்படி பள்ளிகொண்டம் பெருமாளாக இருக்காரோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கார், காவேரி நதிக்கரையில். அதுவும் காவேரி நதிக்கரை தான். ஸோ ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அந்த கோவில் வழியில் போக முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம். மொபைல் சார்ஜிங் வந்து நம்ம வீட்டில் ஒரு டைம் போட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து இங்கே வழியில் ஒரு பேக்கரியில் ஒரு போட்டிருக்கோம். இன்றைக்கி 3rd டே, 3வது நாள் இருக்குது. 75 இருக்குது பேட்ரி. எப்படின்னு பார்க்கலாம். வழியில் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம சார்ஜ் பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணுற வழியில் பாருங்கள், ஷைன் போர்டு ஸ்ரவணபெலகோலா அப்படின்னு சொல்லிட்டு 67 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு பாகுபலி சிலை இருக்கும் இல்லையா, அந்த திகம்பர ரூபத்தில் நிர்வாண வடிவத்தில் பாகுபலி சிலை இருக்கும். ஸோ அந்த இடம் தான் அது ஸ்ரவணபெலகோலா அப்படிங்கிறது. வழியில் பழைய கால பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் வண்டியில் நின்று அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இறங்கி போகிறதுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணிக்கு பக்கத்தில் பழைய கால பிரிட்ஜு.
அந்த காலத்துலலாம் இதுதான் வழியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோடெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. ஓகேங்க, கூகுள் மேப் செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸ்ரீரங்கப்பட்டினா இந்த ரூட்டில் போகலாம் அப்படின்னு காமிக்குது. இன்னொரு ரூட்டு இருக்குது, இதுவும் இருக்குது, இந்த ரூட்லேயும் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஸ்ரீவனபலகவில் 67ன்னு பார்த்தோம் இல்லையா, அதே ரூட்டு தான். கொஞ்சம் தூரத்தில் போய் லெஃப்டில் டைவர்ட் ஆகிற மாதிரி வரும், பார்த்துக்கலாம். நம்ம யாத்திரை செய்யக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா நிறைய புனித இடங்கள்லாம் இருக்குங்க கர்நாடகாவில். யோகிகள், சாதுக்கள், சித்தர்கள் இவங்கெல்லாம் தவம் புரிந்த இடம், ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இடம், அவங்கெல்லாம் பயணம் செஞ்ச இடம், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. பாருங்கள், இங்கே சித்தலிங்கேஸ்வர சுவாமி கோயில் அப்படின்ட்டு அந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அது வேறு ஊர், இது வேறு ஊர், ஆனால் கோயில் ஒரே கோயில் தான். ஸோ அந்தளவுக்கு மகிமை வாய்ந்த இடமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த மாதிரியான அனுபவமெல்லாம் எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு டேம் ஒன்று இருக்குங்க, அதோட தண்ணி தான் நம்மெல்லாம் இப்போ பார்க்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் இந்த தண்ணியிலலாம் பழைய குப்பைகள், அந்த இதெல்லாம் துணி அது இதெல்லாம் போடுற பழக்கம் இன்னும் போகல மக்களுக்கு. பாருங்கள், மேலே ஒரு கார் நிற்கிது, அங்கே பார்க்கிங் கார் ஹைவேஸில் நிற்கிது. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்து அவ்வளோ பெரிய மூட்டை உள்ளே வீசிட்டு போகிறாரு. சரி, அது ஷூட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் அது வீடியோ ஷூட் பண்ணலை. ஸோ இதெல்லாம் மாறணுங்க, இந்த பழக்கமெல்லாம் மாறணும் மக்களுக்கு. எத்தனை காலத்துக்கு தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்பி இயற்கை நம்ம இப்படியெல்லாம் பாழாக்குவோம் அப்படின்னு தெரியல. ஓகே, இது ஒரு ஹைவேஸ். நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் இப்போ போனாங்க, அதுவும் கப்புள்ஸெல்லாம் போனாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்யமாக நல்லா இருந்தாங்க. ஓகே, லெட் தம் பி ஹாப்பி, லெட் தம் என்ஜாய். ஓகே, மோஸ்ட்லி ஹைவேஸ் எல்லாம் நான் நம்பர்லாம் நோட் பண்ணுவேன். இது என்ன ஹைவேஸ்ன்னு தெரில, இப்போ தான் லிங்க் ஆக போகிறோம். நம்ம சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்கோம் இப்போது. ஸோ அப்படியே உள்ளே கனெக்ட் ஆக போகிறோம். பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினா போய் டைவர்ட் ஆகணும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் என்னென்னு பார்க்கல. கூகுள் மேப்பில் ரூட் மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா நான் ஜிபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. ரொம்ப முடியாத கட்டத்தில் தான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மொபைல் பேட்ரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரீசன்னால் நான் வந்து அளவாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ரூட் மட்டும் பார்த்துட்டு, ஓ இந்த ரூட் போகுதா, ரைட், ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது.